செய்தியை பார்த்து வருகிறோம். ட்ரீம் 11 இந்திய கிரிக்கெட் அணியின் ஜெர்சி ஸ்பான்சர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, விவரங்கள். சிவரஞ்சனி, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் ட்ரீம் 11 நிறுவனத்திற்கும் இடையிலான அந்த டைட்டில் ஸ்பான்சர் என சொல்லக்கூடிய முதன்மை நிதி ஆதரவாளர் ஒப்பந்தமானது தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்திய அரசு ஆன்லைனில் பணத்தை வைத்து சூதாடக்கூடிய அனைத்து ஆன்லைன் ஆப்புகளுக்கும் தடை விதித்து உத்தரவு பில் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில தற்பொழுது ட்ரீம் 11 நிறுவனம் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருந்தது. கடந்த 2023 ஆண்டு 358 கோடி ரூபாய்க்கு முதன்மை நிதி ஆதரவாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்டு இந்திய வீரர்கள் அணியக்கூடிய ஜெர்சியில ட்ரீம் 11 இந்தியன் டீம் என்ற ஒரு ஜெர்சி அணிந்துதான் களமிறங்குவார்கள். இந்த இந்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவின் காரணமாக ட்ரீம் 11 நிறுவனம் பிசிசிஐயினுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. இதன் காரணமாக அடுத்த மாதம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறக்கூடிய ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி டைட்டில் ஸ்பான்சர் இல்லாமல் தான் களமிறங்க போகிறது என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி.